டேய் நாங்கெல்லாம் யார் தெரியுமா? ஜெயில் பரவடா. நாங்க படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தான். வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டுருக்கோம் அப்படிங்கிற இந்த வடிவேல் காமெடி சீன் தாங்க இன்னைக்கு ஒருத்தரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கண்டேயன் இருக்காப்புல, திமுக எம்எல்ஏ முதலமைச்சர் விஜய் அவர்களை எலும்பு உடைச்சிடும் அப்படின்னார்ல, அவரை இப்போ ஜெயில தூக்கி போட்டாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்ஜாமீன் கேட்டு அப்பீல் பண்ணியிருக்காரு, அதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் முன்ஜாமீன் கிடைக்கல, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டாங்க. ஸோ திரும்ப ஜெயிலுக்கு போகும்போது இல்லை, அவர் வந்து சூழ்ந்திருந்து அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவர் சொல்றாரு, அதாவது அந்த கூண்டு அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எவ்வளோ நாள் உள்ள இருக்கணும் அவ்வளோ சீக்கிரமா நம்முடைய ஆட்சி வரும், நீங்களாம் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாங்க, எல்லாமே சௌரியமா தான் இருக்கு அப்படிங்கிறது. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப சௌரியமா இருக்கா, அப்போ பெருமண்டா உள்ளே இருந்துட முடியுதுன்னா வாழலாம் உங்களுக்கு. ஸோ பிளான் பண்ணி உங்களை உள்ளே வச்சிடலாம். ஏன்னா உங்களுக்காக உங்களுடைய கட்சி இவ்வளோக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து அதை ஓடோடி வந்து உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன குரலை கொடுக்குறாங்க, ஜெயிலுக்கு ஓடோடி வராங்க எல்லாரும் பார்க்கறது அப்படின்னா, உங்களுக்கும் உங்க கட்சிக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா உள்குத்து டீலிங் பெரிய லெவலில் இருக்க முடியே, உங்க ஒருத்தரை வச்சாலே எல்லா மீனும் மாட்டு முடியே. ஸோ அதனால உங்களுக்கு பெருமடையா வச்சிடலாம். இல்லை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்காக ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்போட போயிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்காக சிறை வந்த மாதிரியும் அவ வந்து கொடுக்குற பில்டப் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு காமெடி பீஸா இருக்கும் போல. இது தெரியாம நம்ம 2 நாளா போட்டுக்கிட்டு இதை வச்சு அடிச்சு கிடக்கும். ஸோ அப்படிதான் தோணுச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இந்த திமுக இருக்குல்ல, இது ரொம்ப எச்சத்தனமா ஒரு ஸ்டிக்கர் விட்டுற வேலையை பார்க்கறதா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமா இருக்கு. அதாவது இன்னைக்கு மெயினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையிலயும் அந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம், அது மேலோட்டமா பேசியிருந்தோம். இப்போ முழுமையா அந்த நீட் தேர்வை பத்தி நம்ம பேசணும், அதோட விவகாரத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக இதுக்குள்ள புகுந்து ஒரு லாபி பண்றாங்கல்ல, அதனாலதான். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ டெல்லியில நீட் தேர்வுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க, மத்திய பாஜக எதிர்த்து. ஓகேவா? சோ இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் 10 மாநிலங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா முக்கியமான செலிபிரிட்டிகள் கட்சிக்காரங்க எல்லாம் போயிட்டு அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அது வந்து வலுவடை செய்யறாங்க. அப்படிதான் பிரகாஷ் ராஜ்லாம் அன்னைக்கு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவர்கள் போயிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்களும் இப்ப கனிமொழியும் அங்க போயிருக்காங்க. ஸோ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது சரி, ஓகே, இவங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பு பிள்ளைகள் இருக்கிறவங்க அந்த மாதிரி தானே குரல் கொடுப்பாங்க, ஸோ ஏதாவது ஒன்று கிடைச்சுன்னா ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கனிமொழி அவர்கள் அங்கே போயிட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது தான் நமக்கு இதை பற்றி பேசுனே தோணுச்சு. அதாவது அந்த இளைஞர்கள் உண்மையிலேயே நீட்டு தேர்வுக்கு எதிராக சில இளைஞர்கள் ஆரம்பிச்ச விஷயம் அந்த வந்து கரப்பன் பூச்சி அந்த ஜனதா பார்ட்டிங்கிறது. ஆனா இப்போ இந்த எதிர்கட்சிகள்லாம் இதை வச்சுக்கிட்டு அப்படியே பாஜக எதிர்க்கு அந்த அரசுக்கு எதிராக பத்தின ஒரு லாபிய பண்றாங்க. அதுலயும் குறிப்பா திமுக பண்றாங்க கேட்டீங்கன்னா, இது அவங்களுடைய போராட்டம். சோ கனிமொழி சொல்றாங்க, இது எங்களுடைய போராட்டம், நாங்க தான் முதலாக நீட் தேர்வுக்கு எதிராக பாஜக எதிர்த்து குரல் கொடுத்தோம். இப்போ வந்து இத மாணவர்கள் எல்லா மாநிலத்திலும் மாணவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக குரல் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஆரம்பத்துல இருந்து இதை எதிர்த்தது காரணம், அதாவது கஷ்டப்பட்ட மாணவர்கள் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா டாக்டர் ஆக முடியாது, அதனாலதான் பாத்தீங்கன்னா நாங்க இதை முழுமையா எதிர்க்கோம். ஸோ நாங்க ஆரம்பிச்சதான் அந்த போராட்டம், அது வந்து இப்ப வலுப்பெற்று நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி மண்டையில உடை வாங்கி அங்க டெல்லியில் உள்ள மாணவர்கள், அதாவது குறிப்பா கரப்பான்பூச்சி அந்த ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற உள்ளவங்க அந்த மாணவர்கள் ஆரம்பிச்ச போராட்டத்தை அது கொஞ்சம் வலுப்பெச்சு ஒரு பயங்கர லெவல்ல பேர் வாங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாள் போய் அங்க போய் நின்றுக்கிட்டு இது எங்க போராட்டம் அப்படின்னு அது ஒரு ஸ்டிக்கர் கொட்டி ஒரு லாபத்தை அடைய பாக்குறது எவ்வளவுக்குள்ள ஒரு எச்சத்தனமான வேலை. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குல்ல, அது ஸ்டார்டிங்ல கொஞ்சமா மாணவர்கள் எல்லையாச்சியா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அதுல பப்ளிக்கும் சேர்ந்து கடைசியில் அது பெரிய ஒரு போராட்டம் மாறும்போது சில குறிப்பிட்ட அமைப்புகள் கட்சி ரீதியாக உள்ளவங்கலாம் போயிட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டு அவங்க தான் அதை முன்னிருந்து நடத்தின மாதிரி ஒரு லாபியை பண்ணாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டிங்கிற கட்சி அதோட ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் இப்ப எதிர்கட்சிகளுடைய ஒரு இதால இவங்க வந்து எதுக்காக ஆரம்பிச்சாங்களோ அதை இல்லாம இப்ப வேற திசை நோக்கி போகுது. சோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு எச்சத்தனமான வேலையை திமுக பண்ணும்போது பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கேவலமா ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களும் இதுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த எதிர்கட்சிகள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அதை எதிர்க்கணும், நீட் தேர்வுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டாண்டே. அதை நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். அவர் எப்போ அனிதா அவர்கள் இறப்புக்கு போனாரோ அப்ப இருந்து இதை வலியுறுத்திட்டே இருக்காரு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு 2 மாறுபட்ட நிலைப்பாடு எனக்கு உண்டு. அதாவது நீட் தேர்வுங்கிறதுனால உண்மையிலேயே மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்களா, இல்ல உண்மையிலேயே நீட் தேர்வு வந்தனாலதான் ஏழை எளியப்பட்ட மக்களும் பார்த்தீங்கன்னா படிச்சு டாக்டர் ஆக முடியுதா,
அதாவது நீங்க ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். இதோட என்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன, நான் சொல்றது சரியா தவறா அப்படிங்கிறதையும், இல்ல நீட் தேர்வுல உங்களுடைய நிலைப்பாடையும் இந்த கமெண்ட்ல சொல்லலாம். என்ன கேட்டீங்கன்னா, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ எதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள பெரிய போட்டம் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, டாக்டரா இருக்கு +2 மார்க் கட் ஆஃப் மார்க்கை வச்சு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலேஜில் சேரலாம். ஓகேவா? நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு கேட்டீங்கன்னா, அதாவது +2 கட் ஆஃப் மார்க் முக்கியம் கிடையாது. நீட் தேர்வு யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க டாக்டர் ஆகலாம். ஓகேவா? இப்போ இந்த பிரச்சனை இருக்கும்போது நீட் எக்ஸாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கிராமப்புறத்தில் அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வரக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் +2 வரைக்கும் படிச்சு வர பாடத்துக்கும் அந்த நீட் எக்ஸாம்ல கேட்கப்படுற கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம இருக்கனால அவங்க புதுசா அதாவது +2ல எவ்வளவுதான் மார்க் அதிகமா எடுத்தாலும் அவங்களால நீட்டை வந்து பாஸ் பண்ண முடியல. அதனால அவங்களோட கனவுங்கிறது சிதையுது. ஓகேவா? ஸோ அதனால தான் அனிதா மாதிரியான மாணவிகளுடைய தொடர் மரணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுக்கு எதிராக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுல நம்ம இன்னொரு அடிப்படை தன்மையை பார்த்தோம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி அதாவது அரசு பள்ளியில இருந்து படிச்ச மாணவர்கள் எவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆயிருக்காங்க, நீட் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை சதவீதம் மாணவ மாணவிகள், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஸ்கூல்ல நான் வந்து கணக்குல எடுக்கல, நான் வந்துட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல உள்ளவங்க மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க தனியாக கோச்சிங் வச்சு அந்த வசதி இருக்கிறவங்க எப்படினாலும் நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் போராடி பாஸ் ஆகிக்கலாம். முழுக்க முழுக்க நம்ம பேசியே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய அரசு பள்ளிகளை படிச்சு வர மாணவர்கள் தான் இது ரொம்ப சங்கடமா இருக்கு. அவங்களால கோச்சிங் தனியாக வைக்க முடியாது. ஓகே, இப்போ இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நீட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம +2 கட் ஆஃப் மார்க்கை வச்சுட்டு நம்ம வந்து டாக்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற கனவு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சாதாரண வீட்டு பிள்ளைங்க +2 மார்க் அதிக மார்க் எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் சீட்டுங்கிறது கிடைக்கப்படுறது கிடையாது. அதுல வந்து ஏகப்பட்ட ஒரு லாபி. இப்போ இந்த எதிர்கட்சிகள்லாம் நிறைய பேர் இந்த நீட் எடுத்து போராடுறாங்கன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இளைஞர்கள் மேல உள்ள மாணவ மாணவிகள் உள்ள அக்கறையினாலோ அதனாலலாம் போராட வரல. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு லாபியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் சீட்டுக்கு ஒரு சீட்டு பல லட்சத்துக்கு விற்பாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ படங்கள்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளை அந்த சீட்ல போய் உட்காந்துட்டு மெரிட்ல போய் உட்காந்துட்டு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நடத்துவாங்க, எவ்வளோ அதனால பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருக்காங்க தெரியுமா எவ்வளோ காலேஜில். பணக்கார வீட்டு பசங்க தான் அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட்டை வாங்கிட்டு பெரிய ரகலையே நடந்துட்டு இருக்கு. சரியா? அது பழைய காலத்துல ஒரு பெரிய வரலாறே இருக்கு ஒவ்வொரு காலேஜும் எடுத்துக்கிட்டா. ஏன்னா அந்த பணக்கார வீட்டு பசங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு பேருக்குன்னு டாக்டர்னு ஒரு பட்டத்தை வாங்கிருக்காண்டி அந்த காலேஜ்ல வந்து சேர்ந்துக்கிட்டு அங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்களாம் முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் டாக்டர் பட்டன் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேரேஜுக்கு சும்மா சொல்லியிருக்காண்டி வைப்பாங்க. ஆனா அவங்க தான் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ மெரிட்ல படிச்சு பாருங்க 1, 2 பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போய் கஷ்டப்பட்டு நிறைய உயிர் விட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இடம் கிடைக்கப்பது கிடையாது. நிறைய அரசியல் லாபிகள், அதுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள். ஓகேவா? அந்த பணக்கார வீட்டு பசங்க சும்மா மார்க் கம்மியா இருந்தாலும் அவங்களால பணத்தை கொடுத்து சீட்டை வாங்கிடுவாங்க. ஸோ ஏழை குல மக்களுக்கு அந்த சீட்டே கிடைக்காது. அதுதான் ஆக்சுவலான உண்மை. ஸோ அப்படியே அந்த பணக்கார அந்த தொழில் திருவிழா அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய அந்த காலேஜ்களுக்கு அவ்வளோக்குள்ள அதனால வருமானம். ஆனா இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வருமானம்லாம் கட்டு. ஓகேவா? நீ வந்து ஒன்ஸ் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா யாரா இருந்தாலும் அந்த உனக்கு சீட்டு கிடைச்சிடும், நீ டாக்டர் ஆகிடலாம், அந்த படி காலேஜ் சேர்ந்துடலாம். ஆனா பணக்கார வீட்டு பசங்களுக்கு நீட் எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ண நிலைமை வரும்போது நிறைய பணக்கார வீட்டு பசங்களால நீட்டை பாஸ் பண்ண முடியல. புரியுதுல்ல? ஒன்ஸ் அந்த பணக்கார அந்த காலேஜ் நடத்தக்கூடியவங்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு பணம் போகிறது கிடையாது. இன்னொரு பக்கம் இப்படி பணக்கார வீட்டு பையங்களும் அந்த நீட்டை படிச்சாதான் எழுதி பாஸ் ஆனாதான் அங்க சீட்டு. ஓகேவா? அப்ப அங்க நிறைய வந்து லாபி தடுக்கப்படுதா? ஸோ ஒரு நீங்க வந்து கஷ்டப்பட்ட வீட்டுல ஒரு காய்கறி விற்கக்கூடியவராக இருந்தாலும் ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் அவருடைய மகனும் ஒன்ஸ் நீட் எக்ஸாம் மட்டும் படிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டாக்டர் ஆயிடலாம். வேற எந்த ஒரு பணம் கொடுக்கறது எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்ப நீட்டுங்கிறது நல்லதா தப்பா? இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, என்ன தப்பு இருக்கு? ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அனிதா மாதிரி மாணவர்கள் இறந்ததுக்குலாம் அப்போ தப்பு கிடையாதா? ஸோ அப்போ நீட்டுங்கிறது சரின்னு சொல்லிட்டு நீங்க வாதிட வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மதிக்கிற நீட் எக்ஸாமை நான் தப்புன்னு சொல்லவே வரல, அது சரி. ஆனா அந்த எக்ஸாம் நடத்துற வழிமுறைகள், அதுல கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் இருக்குல்ல, அவங்களுடைய மாடுலேஷன், அதுதான் ரொம்ப ரொம்ப தவறா இருக்கு. அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்முடைய பாடத்துல சம்பந்தமா இருக்கும். இப்போ ஒரு அரசு பள்ளியில படிச்சுக்கூட மாணவ மாணவிகளுடைய அந்த +2 வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி சப்ஜெக்ட் படிச்சு வராங்க அதுக்கு ரிலேட்டடா அந்த நீட்டுங்கிற எக்ஸாம்ல கொஸ்டின்கள் இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த சப்ஜெக்ட்ல இருந்து தவறி போய் மாறி போய் சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு கோச்சிங் கொடுத்து தான் அந்த நீட் எக்ஸாம் படிக்கணும்
அதை படிச்சு தான் அவங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது தான் அது பெரிய சிக்கலாக அமையுது நம்மளுடைய ஏழை பல மக்களுக்கு. ஸோ அப்போ இந்த நீட்டை நடத்தக்கூடிய மத்திய அரசாங்கம் இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த நீட் எக்ஸாமில் அவங்களுடைய அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாநில பாடத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் கொண்டு வரணும் அந்த எக்ஸாம்பிள். அதுதான் ஒரு சரியான ஒரு அணுகுமுறை. அதே மாதிரி நீட் எக்ஸாம் போகக்கூட மாணவ மாணவியுடைய மூளையை சிதைக்கிற மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அழுத்தங்கள். ஏதோ உலகத்துல வேற ஒரு எந்த ஒரு எக்ஸாமுமே அவங்க எழுதாத மாதிரி வேற ராணுவத்துல போறதுக்கோ இல்ல வேற ஒரு பெரிய பெரிய படிப்புல அதாவது டிஎன்பிசியில் வரக்கூடிய எவ்வளவு ஒரு அரசு அதிகாரி வேலைகளுக்கு கூட இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது இல்லை. ஏங்க கயிறு படக்கூடாது, தாலி அறுத்துட்டு தான் போகணும். இடுப்புல கயிறு படாது, கையில கயிறு கட்டக்கூடாது, அதாவது கம்மல் படக்கூடாது, மூக்குத்தில என்னையா விட்டு வச்சுட்டு போவான் இல்லை நான் கேட்கறேன். அதுக்கு அது முடிய வெட்ட சொல்றது, காலத்துக்காக கையை வெட்ட சொல்றது. ஸோ இது இந்த மாதிரி அராஜகங்களை பத்தி ரொம்ப ரொம்ப உச்சபட்சமான தவறு. ஒருத்தன் மூக்குத்தில விட்டு வச்சுட்டு போய் எழுத முடியுமா? சரி ஓகே, அப்படியே எழுதுறானா அதை பிடிக்கிறதுனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூப்பர்வைசர் வச்சிருப்பீங்க, பறக்கும் படை அந்த மாதிரி படம்லாம் போவீங்கல்ல, அதே மாரி உங்களை ஒருத்தாங்க விட்டு அடிக்கணும். அப்புறம் நீங்களும் அங்க எதுக்கு ஓகே எவ்வளவு சம்பளம் கொடுத்து உங்களை எதுக்கு அங்க நிப்பாட்டணும்? நீங்க சோதனை பண்றீங்க, எவ்வளவுக்குள்ள சோதனை பண்றீங்க, அதை மீறி செருப்பு போடாம அதுல வச்சுட்டு போயிடுவான் இதுல வச்சுட்டு போயிடுவானே. ஸோ இந்த ஒரு அடக்குமுறை ரொம்ப ரொம்ப தவறாங்க. நீட்டிலே பிடிக்காத விஷயங்கள் இது 2 விஷயங்கள் தான். அதாவது நீட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் கிராமப்புறத்துல அரசு பள்ளிகளை படிச்சுக்கிற மாணவர்கள் ஏத்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி இந்த தேர்வு முறையில மாற்றம் கொண்டு வரணும். இவ்வளவுக்குள்ள அழுத்து கொடுக்க கூடாது. ஒருத்தன் படிச்சுட்டே போய் எழுதினா அவ்வளவுக்குள்ள அங்க போய் நிக்கும் போது தேர்வு ஹாலில் உட்கார வச்சு நீங்க இந்த மாதிரி கெடுவிடும்போது கொஞ்சம் பக்கத்திலே அவங்களுக்கு வந்து அந்த கேள்விகள்லாம் மறக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிடுறீங்க. ஸோ அதை 2ஐயும் மாத்தினாலே போதும். நீட் தேர்வை முற்றிலுமா ஒழிக்கிறத விட்டுட்டு நீட் தேர்வுல மாறுதல் கொண்டு வந்தா அதை நான் வந்து வரவேற்பேன். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல போய் சொல்லுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.